நம்ம வந்து கன்னியாகுமரி மீன் ஸ்டைலில் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு ஒரு மூடி திருவின தேங்காய் எடுத்துக்கிறோம். அதுக்கு கூட நம்ம எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா, ஒரு 2 ஸ்பூன் வந்து கறி மசாலா போடுறோம். மீன் குழம்பு மசாலா. அது வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சது பார்த்துக்கோங்க. நம்ம அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணோம். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கு பதிலாக வத்தல் பொடி போடலாம். இப்போ நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வத்தல் பொடி, மல்லிப்பொடியெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கிறோம். நல்லா திக் பேஸ்ட்டாக இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம மீனில் சேர்த்துக்கிறோம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, அது கூட புளி, கொஞ்சம் லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி மீன் கூட ஆட் பண்ணிக்கிறோம். அதே போல் நம்ம